வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சமநிலைய கொண்டு வரத்துக்கு ஆயுர்வேதம் சில எளிய ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த தினசரி பழக்க வழக்கங்களை சொல்லுது. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோட நல்ல சக்தியோட தொடங்குதா? இல்ல காலையில எழுந்திருக்கும் போதே ஒருவித சோர்வு, மந்தமான உணர்வு இருக்கா? அப்படி இருந்தா ஆயுர்வேதம் சொல்ற இந்த தினசரி பழக்கங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான தீர்வா இருக்கும். ஆயுர்வேதம்னா நாம உடனே நோய், மருந்து, மாத்திரைன்னு தான் யோசிப்போம். ஆனா உண்மையில அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. நம்ம உடல், மனம், ஆன்மா இது மூணையும் ஒன்னு சேர்த்து இயற்கையோட இணக்கமா வாழறதுக்கு இது ஒரு வழிகாட்டி. சரி, அப்போ இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல ஆயுர்வேத தினசரி வழக்கம் அப்படிங்கிற அந்த அடிப்படை கருத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். தினச்சாரியா இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்துல இதுக்கு தினசரி வழக்கம்னு அர்த்தம். அதாவது ஒரு ஆரோக்கியமான சமநிலையான நாளுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது. இயற்கையோட ரிதம்க்கு ஏத்த மாதிரி நம்ம உடலை சரி செய்யறதுதான் இதோட நோக்கம். இந்த தினச்சாரியாவோட நோக்கம் என்னன்னா சும்மா ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, இயற்கையோட சேர்ந்து பயணிக்கிறது, நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம்னு சொல்ற தோஷங்களை பேலன்ஸ் பண்றது. இது மூலமா நமக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு ஆழமான தொடர்பு உருவாகும். சொல்லப்போனா இது நமக்காக நாமளே எடுத்துக்கிற ஒரு டெய்லி செல்ஃப் கேர் தான். ஓகே, அடுத்த பகுதிக்கு போகலாம். காலை பொழுதிலிருந்தே ஆரோக்கியம். ஆயுர்வேத முறைப்படி ஒரு நாளை எப்படி சரியா ஆரம்பிக்கிறதுன்னு சில பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஆயுர்வேத காலை பொழுது இப்படிதான் இருக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்தா அந்த சூழலே ரொம்ப அமைதியாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வாய் சுத்தம் பண்றது, செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறது, அப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி சுயமா மசாஜ் செஞ்சுக்கிறதுன்னு ஒவ்வொன்னா பண்ணலாம். காலையில வாய் சுகாதாரத்துக்கு இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா செய்யணும். முதல்ல நாக்கு சுத்தம் செய்யணும். இது ராத்திரி முழுக்க நம்ம உடம்புல சேர்ந்த நச்சுகளை வெளியேற்றும். அடுத்து ஆயில் புல்லிங். நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய வாயில வச்சு ஒரு 10 நிமிஷம் கொப்பளிச்சா பற்களும் ஈறுகளும் ரொம்ப வலுவாகும். கடைசியா மென்மையான பிரஷ் வச்சு பல் துலக்குங்க. அடுத்ததா ஆயுர்வேதத்தோட மிக முக்கியமான ஒரு கொள்கைக்கு வர்றோம். அதாவது உணவுங்கிறது நம்ம உடம்புக்கு பெட்ரோல் மாதிரி மட்டும் இல்ல, அதுதான் நம்மளோட முதல் மருந்து. நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இல்லையா, உணவே மருந்து. ஆயுர்வேத ஊட்டச்சத்தோட முழு சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம உடம்பா மாறுது, அதுதான் நம்ம ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. ஆயுர்வேதம் சொல்ற ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விதி இதுதான் 70-30 விதி. அதாவது சாப்பிடும்போது வயிறு முட்டை சாப்பிடாம 70% மட்டும் சாப்பிடுங்க, மீதி 30% ஜீரணத்துக்காக காலியா விடுங்க. இது ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க பாருங்க, ஆயுர்வேத உணவு முறைக்கும் நம்மளோட இப்பத்திய பழக்கங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. ஆயுர்வேதம் உண்மையா பசி எடுக்கும்போது சாப்பிட சொல்லுது. மத்தியானம் நல்ல கனமான உணவும் ராத்திரி ரொம்ப லேசான உணவும் எடுத்துக்க சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பெரும்பாலும் இதுக்கு அப்படியே உல்டாவா பண்றோம். சரி, இப்ப நாம அடுத்த பகுதிக்கு நகர்ந்து போலாம். ஆயுர்வேத ஆரோக்கியத்தோட இன்னொரு முக்கியமான தூண், அதாவது மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை பத்தி நாம பார்க்கலாம். மனசையும் உடலையும் பேலன்ஸ்டா வச்சுக்க சில எளிய பயிற்சிகள் இருக்கு. யோகா, தியானம், பிராணாயாமம்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சி. இதுக்கெல்லாம் தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்குனா போதும். மன அழுத்தம் குறைஞ்சு உடம்புக்கு ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் முடியலன்னா கூட ஒரு சின்ன நடைப்பயிற்சியாவது கண்டிப்பா அவசியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனசு அமைதியா இருந்தா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுசா இருக்காது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. இப்போ ஒரு ஆயுர்வேத நாளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நாளை எப்படி அமைதியா முடிச்சு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு தயாராகிறதுன்னு பார்க்கலாம். இரவு நேரத்தை அமைதியாக்க இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. புத்தகம் படிக்கிறது இல்ல மெல்லிசை கேட்கறது மாதிரி ரிலாக்ஸான விஷயங்கள்ல ஈடுபடுங்க. ரொம்ப முக்கியமா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன், டிவி, லேப்டாப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்கி சீக்கிரமா எழுந்திருக்கிறது ஆரோக்கியத்தோட ஆதாரம். கடைசியா ஒரு போனஸ் தகவல். ஆயுர்வேதம் வெறும் தினசரி வழக்கத்தை மட்டும் சொல்லல, ரித்துச்சாரியான்னு ஒன்னு சொல்லுது. அதாவது ஒவ்வொரு பருவகாலத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் மாத்திக்கணும். இது இயற்கையோட நம்மள இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணும். சரி, நாம இப்போ நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க ஆரோக்கிய பயணத்துல நாளைக்கே நீங்க ஆரம்பிக்க போற முதல் சின்ன மாற்றம் எது?
அது அதிகாலையில எந்திரிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு 5 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்றதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன மாற்றத்தை தொடங்குங்க. அது நிச்சயமா ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும்.